Hello group 2 aspirants. இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் சீரீஸ்ல we are going to see the 9th poem. Okay? And இந்த poem பாத்தீங்கன்னா it is called as The Listeners. நிறைய பேர் பேய் கதையை கேட்டிருப்பீங்க. ஓகே, ஏன் பேய் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு பேய் போயம். பேய் இருக்கிறதா சொல்லி ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ லெட்ஸ் நாட் வெயிட் மச் டைம் அண்ட் dwell into the poem. ஸோ இந்த போயமோட பேசிக் என்னன்னா, ஒரு ஆத்தர் ஒரு இருட்டான ஒரு வீட்டில் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அவர் பேய் கூட பேசுகிற மாதிரி ஒரு சின்ன கன்வர்சேஷனாக ஒரு போயமாக பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் we are going to see in this poem. ஸோ as the name suggests, listeners. லிசனர்ஸ்னால் என்ன மீனிங் இங்கிலீஷில்? ஸோ தமிழில் லிசனர்ஸ்னால் கேட்குறவங்கன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அதுதான் லிசனர்ஸ். ஸோ இதை யார் எழுதியிருக்கா? இட் இஸ் ரிட்டன் பை வால்டர் டி லா மேரே. வால்டர் டி லா மேரேங்க ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ வித்தவுட் மேக் மச் டைம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். Right? So the poem, The Listeners, Walter D. La Marre. Is there anybody there? Said the traveler. So இதில் அந்த ஆத்தர் ஒரு ட்ராவலராக இருக்கு. ட்ராவலர்னா ட்ராவல் பண்ணுறவங்க, அப்படியே ஊர் சுற்றிட்டு அப்படியே போகிறவங்க. ஸோ நைட் ஒரு இருட்டான டைமில் அவங்க என்ன பண்ணுறாரு? இஸ் தேர் எனிபடி தேர்? ஒரு டோர் இருக்கு, வீட்டில் போய் தட்டுறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாக்கிங் ஆன் தி மூன்லிட் டோர். அப்படின்னா ஒரு டோர் இருக்கு, மேலே சந்திரன் இருக்கு, அதோட லைட் இங்கே அடிக்குது. ஸோ ட்ராவலர் இங்கே நிற்கிறாரு. இங்கே நின்று அவர் என்ன பண்ணுறாரு? இந்த டோரை நாக் பண்ணுறாரு, தட்டுறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமில் அண்ட் இஸ் ஹார்ஸ் இன் தி சைலன்ஸ் கிளாம்ப் தி கிராசஸ். அப்படின்னா அவரோட ஹார்ஸ், இப்போ அவர் எதில் வந்திருக்காரு? ட்ராவலர் குதிரையில் வந்திருக்காரு. ஒரு குதிரை இருக்கு இங்கே, அது அங்கே இருக்கிற புல்லுகளை மேய்ஞ்சிட்டு இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு, பசி இருக்கும், ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபென்னி ஃப்ளோர் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் தி டர்னட். ஸோ இது ரெண்டு சென்டென்ஸாக பிரிக்கணும். என்னன்னா, அண்ட் இஸ் ஹார்ஸ் இன் சைலன்ஸ் கிளாம்ப் தி கிராசஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபென்னி ஃப்ளோர். அதாவது எந்த கிராசஸ் சாப்பிட்டுட்டு இருக்குன்னா, ஃபெர்னிங்கிறது ஒரு ஃப்ரூட் கொடுக்காத ஒரு பிளான்ட், அந்த பிளான்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் தி டர்னட். அந்த நேரம் பார்த்து ஒரு பேர்டு என்ன இருக்குன்னா, ஒரு சிம்னி மாதிரி, ஒரு பெரிய ஒரு டவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்கேருந்து அந்த ஒரு பேர்டு பறந்து போயிருக்கு. ஸோ நல்லா பாருங்க, இது வரைக்குமே ஒரு கோஸ்ட்லி ஃபிகராக தான் இருக்கு. ஒரு பேய் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? பறவைகள் பறக்கும், தட்டும், யாருமே பதில் சொல்ல. திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா குதிரை அது பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்நேரம் பார்த்து ஒரு பேர்டு ஃப்ளூவாக இருக்கு. அப்போ தி டிராவலர்ஸ் ஹெட், அதாவது இங்கே ஆத்தர் இருக்கு, அந்த பேர்டு அப்படியே ஃப்ளோ ஆகி போகுது. ஓகே, இதோட டிராவலர் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சு. அடுத்து பார்ப்போம். அண்ட் இஸ் ஸ்மோட் அப் ஆன் தி டோர் அகெயின் அ செகண்ட் டைம். ஸ்மோட்னா திரும்பவும் தட்டினான், நாக்ட் அப் அகெயின். ஸ்மோட்டோட மீனிங் என்ன? அகெயின் ஹி நாக்ட் அப். என்னடா ஃபர்ஸ்ட் டைம் நாக் பண்ணோம், செகண்ட் டைம் நாக் பண்றோம்னு சொல்லி நாக் பண்றாரு. அப்புறம் பாருங்க, திரும்ப என்ன கேட்கிறாரு? இஸ் தேர் எனிபடி தேர்? இஸ் தேர் எனிபடி? திரும்ப அதே டயலாக் கேட்கிறாரு. ஹி செட் பட் நோ ஒன் டெசெண்டட் டு தி டிராவலர். டெசெண்டட்னா பதில் சொல்லல, யாரும் அவருக்கு இறங்கி வரல. டெசெண்டடோட ஒரிஜினல் மீனிங் கிளைம் டவுன் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இட் மீன்ஸ் தட் நோ ஒன் கேம் டவுன் டு தி ஆத்தர். அவங்க சொல்ற கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லல. அப்புறம் no head from the leaf fringe still leaned over and looked into his grey eyes. No head from the leaf fringed still. அதாவது டோர் இருக்கு, டோர் எங்க இருக்கும்? ஒரு வீட்டில் இருக்கும். ஸோ என்னன்னா, இங்க ஒரு விண்டோ இருக்கு, விண்டோக்கு முன்னாடி ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, அங்க செடியா இருக்கு, அங்கேருந்து யாருமே உள்ள பார்க்கல. ஸோ அவர் என்ன பண்றாரு? லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐசஸ். உள்ள அப்படியே எட்டி பார்க்குறாரு, யாராவது அந்த விண்டோ மூலியமா உள்ள பார்க்குறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஓகே, ரைட், வெரி ஈஸி. வேர் he stood perplexed and still. அப்போ அந்த விண்டோ உள்ள பார்க்குறாரு, விண்டோ உள்ள அப்படியே கண்ணை வச்சு பார்க்குறாரு. வேர் he stood perplexed and still. perplexedனா கன்ஃபியூஸ்டா நிற்கிறாரு. அண்ட் ஸ்டில்னா அப்படியே ஸ்டாச்சுவாட் நிற்கிறாரு. ஸ்டில் ஸ்டாச்சு. எதனால? பட் ஒன்லி ஹோஸ்ட் ஆஃப் பேந்தோம் லிசனர்ஸ். உள்ள பார்த்தா யார் இருக்கா? பேந்தோம்னா கோஸ்ட், பேய் இருக்கு உள்ள. ஸோ அந்த பேய் எப்படி இருக்கு? that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight. என்ன பண்ணிருக்கு? that dweltனா வசிக்குதுன்னு அர்த்தம். அங்க அது இருக்கு.
இன் தி லோன் ஹவுஸ். லோன்னா யாருமே இல்ல ஹவுஸ், லோன்லி, யாருமே இல்லாத ஹவுஸ்ல அப்படியே அமைதியா இருக்கு. ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் தி மூன்லைட். அப்படியே கேட்டுட்டு இருக்கு. தி குவைட் ஆஃப் தி மூன்லைட்னா அந்த சந்திரன் டைம்ல வந்து சந்திரன் வெளிச்சத்துல வெளியிருக்கிற டு தட் வாய்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் மென். ஏன்னா பேய்களுக்கு வந்து பேயோட உலகம் வேற, மென்னோட உலகம் வேற, ஹியூமனோட உலகம் வேற. ஸோ ஹியூமன் வந்து 2 வாட்டி கேட்டிருக்காங்க அந்த டிராவலர், என்னது ஆத்தர் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க உள்ள வந்து ஆத்தர் அந்த விண்டோ வழியா பார்க்கும்போது தான் தெரியுது என்னது பேய்ங்க இருக்காங்க, அவங்க அங்க சைலண்டா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்டுட் thronging the faint moon beams on the dark stair. அப்படின்னா என்னன்னா இது யாருன்னா அந்த கோஸ்ட், ஆத்தர் கிடையாது, கோஸ்ட். அந்த கோஸ்ட் என்ன பண்ணுது? ஸ்டுட் thronging. throngingனா க்ரௌடா நிக்குதுன்னு அர்த்தம். க்ரௌடா நிக்குது உள்ள. அப்ப நிறைய பேய்ங்க இருக்கு, ஒரு பேய் இல்லை, நிறைய பேய்ங்க இருக்கு. ஸ்டுட் thronging the faint moon beams on the dark stair. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு, அது பக்கத்துல க்ரௌடா நிக்குது. ஓகே, உள்ளுக்குள்ள அப்படியே மூன்லைட் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. தட் கோஸ் டவுன் டு தி எம்டி ஹால். எது? அந்த ஸ்டேர் கேஸ் வந்து கீழே இருக்கிற எம்டி ஹாலுக்கு போகுது. ஸோ அந்த எம்டி ஹாலுக்கு மேலே, அதாவது ஸ்டேர் கேஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துல அவங்க நிற்கிறாங்க. ஹியர்கனிங் இன் அன் ஏர் ஸ்ட்ரீட் டேக்கன் பை தி லோன்லி டிராவலர்ஸ் கால். ஸோ இதுவும் வந்து அந்த கோஸ்ட் பண்ற வேலை தான். கோஸ்ட் என்ன பண்றாங்க? ஹியர்கனிங்னா லிசனிங் அர்த்தம், ஆக்டிவ்லி லிசனிங். ஹியர்கனிங் மீனிங் என்ன? ஆக்டிவ்லி லிசனிங். ரொம்ப கவனமா கேட்கறாங்க, ஏதோ சொல்றான்டா அந்த டிராவலர் அப்படின்னு சொல்லி கவனமா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? இன் அன் ஏர் ஸ்ட்ரீட் டேக்கன் பை தி. இப்போ அது வரைக்கும் காமா இருந்தார், கரெக்டா? அது வரைக்கும் வீட்டுல யாருமே இல்லை, அமைதியா இருக்கும் ஒரு பேய் வீடு. சடனா வந்து ஒருத்தன் யாரா இருக்கீங்களா, யாரா இருக்கீங்களா கேட்கும்போது என்ன ஆகும்? அந்த இருக்கிற ஏரே வந்து ஷேக் ஆகுமா, அதாவது டிஸ்டர்ப் ஆகும் சொல்ல போனா. அதான் சொல்றாங்க லிசனிங் கேர்ஃபுல்லி இன் ஏர் ஸ்டிர்டுனா மிக்ஸ்னு அர்த்தம். மிக்ஸ் அண்ட் ஷேக்கன் பை தி லோன்லி டிராவலர்ஸ் கால். அது வரைக்கும் அங்க எந்த மூச்சு காற்று இல்லாம இருக்கிறது. திடீர்னு ஒரு டிராவலர் வந்து அவரோட மூச்சு காற்று மிக்ஸ் ஆகுது, பேச்சு மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்படியே அவங்க உள்ள இருந்து அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி போயம். ஸோ இந்த போயம் வந்து வாட் இஸ் இட் தான் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு டிராவலர் ஒரு டெசர்டடான வீட்டுக்குள்ளாரு, யாருமே இல்லாத வீட்டுக்கு தட்டி பார்க்கறாரு, யாரா இருக்கீங்களான்னு கேட்கறாரு, யாருமே இல்லை. சைடில் பார்த்தா அவரோட ஹார்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க கிராஸை, திடீர்னு ஒரு பறவை வந்து அவர் மேலே தாண்டி போகுது. ஒரு விண்டோ இருக்கு, அது மூலியமா உள்ள எட்டி பார்க்குறாரு, பார்த்தா கோஸ்ட் இருக்காங்க, சைலண்டா சொல்றது அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கதை. ஓகேவா? ஃபைன். சரி, லெட்ஸ் கோ டு தி ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹூ இஸ் தி ஆத்தர் பார்ப்போம். ரைட். ஸோ அபவுட் தி ஆத்தர், வால்டர் ஜான் டி லிமேரே. எப்போ பிறந்தாரு? 25th April 1873 and 22nd June 1956. ஒரு இங்கிலீஷ் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ரொம்ப முக்கியம். ஹி வாஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் டூ. சிறுகதைகள் எழுதுவார் இவர், சிறுகதைகளும் சேர்த்து எழுதுவார். அண்ட் நாவலிஸ்ட், நாவலும் எழுதுவார். ஓகே, பெரிய பெரிய புக்ஸ் எழுதுவார். ஹி இஸ் ப்ராபப்ளி பெஸ்ட் ரிமெம்பர் ஃபார் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபார் ஹிஸ் போயம் லிசனர்ஸ் அண்ட் ஹிஸ் சைக்காலஜிக்கல் ஹாரர் ஷார்ட் ஃபிக்ஷன். ஸோ அவரோட பெஸ்ட் விஷயம் என்ன? சில்ட்ரனுக்காக எழுதுவார். ப்ளஸ் இந்த போயம் அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போயம் வந்து லிசனர்ஸ். அண்ட் சைக்காலஜிக்கல் ஹாரர் ஷார்ட் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா கதை, அதாவது உண்மையில்லாத கதை. ஸோ என்ன பண்ணுறாரு அவர்? சைக்காலஜிக்கல் ஹாரர் ஸ்டோரிஸும் வந்து எழுதிட்டு இருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ், இன்க்ளூடிங் அவர் எழுதின புக்ஸ் சீட்டன்ஸ் ஆர்ட், கிரீன் ரூம், ஆல் ஹேலோஸ். ஸோ அவர் எழுதின முக்கியமான சைக்காலஜிக்கல் ஹாரர் ஷார்ட் ஃபிக்ஷன் என்னது? ஃபிக்ஷன்னா உண்மையான கதை கிடையாது, ஓகே, கற்பனை உள்ள கதை. சீட்டன்ஸ் ஹார்ட், கிரீன் ரூம், ஆல் ஹேலன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவர் எழுதின முக்கியமான சைக்காலஜிக்கல் ஹாரர் ஷார்ட் ஃபிக்ஷன். ஸோ 1921 his novel Memoirs of a Midget won the James State Black Memorial Prize for Fiction, and his post-war collected stories for children won the 1947 Carnegie Medal for British Children's Book. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், உங்கள் கொஸ்டின் பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். 1921 அவர் எழுதின நாவல் வந்து என்ன அவார்டு ஜெயிச்சிருக்கு? ஜேம்ஸ் ஸ்டேட் பிளாக் மெமோரியல் பிரைஸ் ஆஃப் ஃபிக்ஷன். கற்பனை உள்ள கதைக்கு, அதாவது இந்த கற்பனை உள்ள கதைக்கு இந்த நாவல் வந்து ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் வார். போஸ்ட் வார்னு என்ன அர்த்தம்? வார் முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்டட் ஸ்டோரி ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரனுக்காக. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஹி வாஸ் எக்ஸ்பர்ட் இன் ரைட்டிங் ஒர்க் ஃபார் சில்ட்ரன். ஸோ வார் முடிஞ்சதுக்கப்புறம், வாருக்கு அப்புறம் சில்ட்ரனுக்காக சில புக்ஸ் எழுதியிருந்தாரு. அதில் அவருக்கு 1947 இந்த மெடல் கொடுத்தாங்க ஃபார் பிரிட்டிஷ் சில்ட்ரன்ஸ் புக்.
ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நோட் டவுன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ glossary பார்ப்போம். glossary நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இட் இஸ் நத்திங் பட் யுவர் டிக்ஷனரி. ஓகே, மீனிங் கிளாம்ப், அந்த ஹார்ஸ் கிளாம்ப்னு சொல்லுவோம். என்ன பண்ணுது? பிட் அண்ட் சூயிட் அப்பான் நாய்ஸ்லி, சத்தமாக சூ பண்ணிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபெர்னி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபெர்னின்னா என்ன? ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஃபெர்னினா ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ், பூக்கு அந்த பிளான்ட்ஸை தான் இந்த ஹார்ஸ் வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ஓகே, டூரட். டூரட்னா ஸ்மால் டவர் தட் ப்ரொஜெக்ட்ஸ் ஃப்ரம் தி வால் ஆஃப் அ பில்டிங். சும்மா சொல்ல போனால் ஒரு டவர், அதுலேருந்து தான் வந்து ஒரு பேர்டு ஃப்ளோ ஆகி என்ன சொன்னோம், இந்த ட்ராவலரோட மண்டை மேலே பறந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸ்னோட் அகெயின் நாக்டு லவுட்லின்னு சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் டைம் அந்த ட்ராவலர் வந்து சத்தமாக தட்டுறாரு, யாரா இருக்கீங்களான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சத்தமாக தட்டுறாரு. அடுத்தது சில். சில் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த விண்டோ ஒட்டி வர ஸ்லாப், ஹாரிசான்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் beneath the window or a door. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு விண்டோ இருக்கும்ல, அது கீழே ஸ்லாப் இருக்கும்ல, அதான் சில், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஃபைன். பர்ப்ளெக்ஸ்ட். பர்ப்ளெக்ஸ்னா கன்ஃபியூஸ்ட். ஓகே, த்ராங்கிங், க்ரௌடிங் பார்த்தோம். யார் அந்த த்ராங்கிங் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும்? கோஸ்ட். கோஸ்ட் வந்து உள்ள என்னது? க்ரௌடாக உட்கார்ந்துருந்தாங்க, அதான் இது. ஹியர்கனிங் கடைசி லைனில் பார்த்துருந்தோம். ஹியர்கனிங்னா கேட்டுட்டு இருந்தாங்க. என்னது? இந்த ஆத்தர் சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஹியர்கனிங். ஓகே, ஃபைன். ரைட். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருவோமா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் இஸ் தேர் எனிபடி தேர்? ரெட்ரோரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டோரி ரெட்ரோரிக்கல் கொஸ்டின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோ போய் பாருங்கள், அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். என்னன்னா அந்த ஸ்பீச்சஸ், அதாவது உங்கள் கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களை ஒரு கொஸ்டின் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும், பதில் வராது. ஸோ இஸ் தேர் எனிபடி ஹியர்? யாராவது இருக்கீங்களா? இட்ஸ் கால்ட் அஸ் ரெட்ரோரிக்கல் கொஸ்டின் அக்கார்டிங் டு திஸ் போயம். ஏன்னா இந்த போயமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பதில் வரல, வெறும் கேள்வி மட்டும்தான். அடுத்தது, அண்ட் இஸ் ஹார்ஸ் இன் தி சைலன்ஸ் கிளாம்ப் தி கிராசஸ். ஒன்னமட்டோ ஃபோய்யா. ஒன்னமட்டோ ஃபோய்னா முன்னாடியே பார்த்துருந்தோம், அந்த வேர்ட்ஸ் கிளாம்ப். ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஒன்னமட்டோ ஃபோய்யா. ரைட். அண்ட் a bird flew up out of the turret. இமேஜரி. இமேஜரி வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துருந்தோம். ஒரு விஷயம் சொல்கிறது அப்படியே கற்பனையாக யோசிச்சு பார்ப்போம். ஸோ என்னது? அந்த பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் தி டூரட். டூரட்னா இட் இஸ் அ டவர். ஸோ டவர்லேருந்து ஒரு பேர்டு பறந்து வருது, அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? விஷுவலாக வந்து இமேஜினரி பண்ணுறோம். அடுத்தது, பட் ஒன்லி ஹோஸ்ட் ஆஃப் பேந்தோம் லிசனர்ஸ் பர்சனாலிஃபிகேஷன். பேந்தோம்னா என்னது? கோஸ்ட். இந்த கோஸ்ட்டுக்கு நான் என்ன டைட்டில் தரேன்? லிசனர்ஸுங்கிற டைட்டில் தரேன். கோஸ்ட் எங்கேயா கேட்குமா? இல்லை, இது வந்து ஒரு ஹியூமன் கேரக்டர், அதனால பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் தி மூன்லைட். இமேஜரி. ஓகே, அகெயின் ஸ்டுட் லிசனிங் இன் தி குவைட் ஆஃப் தி மூன்லைட். யாரு? இந்த கோஸ்ட். அப்படி யோசிச்சு பார்க்குறோம், ஓ இருக்காங்க அப்படின்னு. ஃபைனலி, பை தி லோன்லி ட்ராவலர்ஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர்ட் எஃபிட்டட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ட் எஃபிட்டட் நான் சொன்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பேசியிருந்தோம் நம்ம. அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து ஒருத்தரோட வேலையை இன்னொன்று பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு சொல்லுவோம். ஸ்லீப்லெஸ் நைட்டுங்கிறது நைட்டு ஸ்லீப்லெஸ் கிடையாது, அந்த மனிதர் தான் ஸ்லீப்லெஸ். அதே மாதிரி தி லோன்லி ட்ராவலர்ஸ் கால். ஓகே, ரைட். ஸோ ஹியர் லோன்லிங்கிறது ட்ராவலர் அசோட் பண்ணிடல, அவரோட எமோஷன் பேஸ்ட் இருக்குது. லோன்லிங்கிறது அவரோட எமோஷன், ட்ராவலர் லோன்லி கிடையாது. ஓகே, ட்ராவலர் வந்து லோன்லி கிடையாது, இதில் அவரோட எமோஷன்ஸ் அதுதான் வந்து இந்த இடத்துல லோன்லி. ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எஃபிட்டட். ஓகே, ஓகே. ஸோ அலிட்ரேஷன் பார்ப்போம். அலிட்ரேஷனுங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு கான்சனன்ட் சவுண்ட் ஆரம்பிக்கும், அது த்ரூ தி சென்டென்ஸ் வந்து கேரி அவுட் ஆகும், அதான் அலிட்ரேஷன். ஓகே, ஸோ இதில் பார்ப்போம். ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் தி டர்னட். இது ஈஸி. ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளூ. ஓகே, லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன் டு ஹிஸ் கிரே ஐஸ். லீன். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கும், ஆஃப் வராது. ஏன்னா ஆஃப்ங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் vowel sound. Okay, sir okay, it is called as vowel sound. Next, he snored upon the door again a second time. So it is not second. And வராது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு vowel sound. Alliteration பொறுத்த வரைக்கும் it is only
கான்சனன்ட் சவுண்ட் மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ குயிக் ரிவிஷன் பார்ப்போமா? என்னது? ஸோ ஆத்தர் இட் இஸ் வேல்டர்லி மேரே. அவர் எந்த நேஷனாலிட்டி? இங்கிலீஷ்னா இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. அவர் வந்து அமெரிக்கன் கிடையாது. ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னது? ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபென்னி ஃப்ளோர். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த போயம் வந்து மேக்ஸிமம் எழுதுனது இட் இஸ் கால்ட் அஸ் பர்சானிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பேந்தோன் லிசனர்ஸ் யாரை சொல்கிறார்? அவர் கோஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல. ஓகே, ஃபைன். கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, we come to the last part of the video. So who is the speaker? இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் யாரு? ஆத்தர் தான். ஏன்னா அவர் தான் வந்து called as the lonely traveler. What was your horse doing? அந்த ஹார்ஸ் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நல்லாவே தெரியும், சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எதை? கிராஸை. champing the grass. Okay, who were the listeners? யார் அந்த listeners? யார் உள்ள கேட்டுட்டு இருந்தா அமைதியான வீட்டில்? பேந்தோம். ஸோ பேந்தோம்ங்கிறது யார்? இதில் கோஸ்ட். ஓகே, அடுத்தது தி ஃப்ரேஸ் பட் நோ ஒன் descended to the traveler can be paraphrased as. என்ன சொல்லலாம்? நோ ஒன் descended to the traveler can be paraphrased as அப்படின்னா என்ன சார்? descendedனா யாருமே அவர்கிட்ட வந்து அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லலை. அப்புறம் என்ன அர்த்தம்? நோ ஒன் அக்னாலேஜ் his presence. அக்னாலேஜ்னா பதில் சொல்றது. ஆமாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ், ஆமாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் அக்னாலஜஸ். அக்னாலஜஸ்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில். கேட்ட கேள்விக்கு பதில் தான் என்னது? அக்னாலேஜ். ஓகேவா? ஸோ இன் கிளாசிக்கல் மித்தாலஜி கிரே ஐசஸ் மீன்ஸ், கிரே ஐசஸ்னா விஸ்டம். ஸோ அவர் கிரே ஐசஸோடு உள்ளே பார்த்தார், ஒரு அறிவோடு பார்த்தார், யாரோ இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தார். ஓகே, தி டோன் ஆஃப் தி லிசனர்ஸ் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ் எக்ரி அண்ட் அன்செட்டிலிங். எக்ரி அண்ட் அன்செட்டிலிங் கண்டிக்கவே இல்லை, அதான் மீனிங். ஓகே, next one, right? So state whether the following is true or false. The traveler came at noon. கரெக்டா இல்லையா? இல்லை, இருட்டுனானதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதில் இந்த போயமை பொறுத்த வரைக்கும் டைமிங் தரல. பட் என்ன சொல்லிட்டு மூன் லைட்டுன்னு சொல்லிட்டாங்க. மூன் லைட் எப்போ வரும்? நமக்கு 6 மணிக்கு மேலே தான் வரும். இப்போ என்னது அது? நைட்டு. ஃபால்ஸ். The horse was situated in the forest. கரெக்டா? ஆமாம், கரெக்டு. They were ghostly listeners inside the house. ஹவுஸ்க்குள்ள கோஸ்ட்லி லிசனர்ஸ் இருந்தாங்க. கரெக்டு. நெக்ஸ்ட், தி டிராவலர் கேம் டு தி ஹார்ஸ் பை பைசைக்கிள். கரெக்டா? தப்பு. ஏன்னா அவர் எதில் வந்தார்? ஹி கேம் பை ஹார்ஸ். ஓகே, எனி டவுட் சார்? ஸோ வித் திஸ் we come to the end of the video. That means that there is no substitute for your hard work. So if you want to achieve something, if you want to achieve your goal, accomplish your mission, it is always work hard along with smart work. So I would add that there is no substitute for hard work, but with a little tinge of smart work. So all the best. Thank you. Jai Hind.